ஃபர்ஸ்ட் இந்த ஆக்டர் ஆகுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து சென்னைக்கு வந்துட்டீங்க. ஆமா. எப்படி அந்த ஆரம்பம் ஸ்டார்ட் ஆச்சு? எந்த இடத்துல இனிஷியல் பண்ணீங்க அது? வந்த உடனே என்னன்னா ஆஸ் யூஷுவல் வந்த உடனே எதுவுமே நமக்கு இதுவாகாது. பட் சித்தப்பா ஃபுல் சப்போர்ட்ல இருந்தார். நம்ம பண்ணலாம், நம்ம எங்க போனோமோ. ஆனா சித்தப்பா என்ன சொன்னா, நான் சொல்லி மட்டும் தான் விடுவேன், மத்தது உங்க டேலண்ட் தான். அதெல்லாம் புடிச்சு மேலே ஏறி போறது எல்லாம் உன்னோட உன்னோட விசிட்டிங் கார்டு கேட்டை திறந்து கொண்டு போய் விடுறது மட்டும்தான் என் வேலை. பட் அங்கேருந்து புடிச்சு போறது உன்னுடைய டேலண்ட். ஓகே அப்படின்னு. அதே மாதிரி அவர் யார்கிட்டயே சொன்னா கூட, சார் இந்த மாதிரி என் அண்ணமையன் தான், நீங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லைன்னா துரத்தி விட்டுருங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு. சோ அங்க போனோடனே அதான் ஃபர்ஸ்ட் படம் அங்க போனோடனே ரணம்னு ஒரு படம் வைபவ் அவங்களோட 25th மூவி. அந்த டேரக்டர் கிட்ட போய் மீட் பண்ணி, அப்போ நான் என்ன பண்ணா, ஒரு கிளாசிக் ஹேர் ஸ்டைல்ல இருந்தேன். நான் வச்சுட்டு மீசியை முறுக்கிட்டு அந்த மாதிரி இருந்தா அவர் மேலையும் கீழே இப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு இவர் என்ன கிளாசிக்கா இருக்காரு அப்படின்னு. இல்ல சார், நீ முடி வெட்டுவியா, உனக்கு சான்ஸ் தரேன் அப்படின்னாரு. சார் நாளைக்கே முடி வெட்டுறேன் சார் சொல்லிட்டு ஓடி போயிட்டு அவர் போயிட்டு சத்யா ராமன் மாதிரி வெட்டிட்டு வந்துட்டேன் நான். ஓகே, என்ன மாதிரி வெட்டணும்னு கேட்கல. அதெல்லாம் இல்ல, நான் போய் வெட்டிட்டு வந்துட்டேன். ஓகே, தாடியை விட்டு இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன் தாடி வளர்க்குது. தாடி வளர்க்கு. ஓகே, போயிட்டு நின்ன பார்த்தாரு. சார் நான் முடி வெட்டிட்டேன், சான்ஸ் தெரியும்னு சொன்னாங்க சார். அவர் தலையை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தாரு. என்ன பண்றது, சரி ஒரு ரோட தூக்கி போடு அப்படின்னு. டயலாக் இருக்காது, பட் ஆனா ஓகே. பட் அதுக்கு ஒரு இனிஷியல் ஸ்டார்டிங் நம்ம அதுல இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே.